Dear students, all of you welcome to botany class. Before we enter into this topic, first we should know what is biology. So bio means life, logy means study. To study a living organism is called biology. The biology is broadly classified into two branches. First one is called botany, second one is called zoology. Botany is a study of plant structures and function. Zoology is the study of animals, structures and functions. Today we are going to discuss class 11th. In biobotany, there are 5 important units are there. Among these 5 units, there are 15 topics present. The first unit is diversity of living world. Under this topic, living world. So today we are going to discuss living world. First, what is biodiversity? What is biodiversity? You should know that the diversity among the living organism is called biodiversity. அதாவது உயிரினங்களுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. ஸோ தெர் ஆர் செவரல் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், பாக்டீரியா ஆர் they are not similar in structures and function. So that is called biodiversity. So biodiversity means the diversity among the living organism is called biodiversity. ஸோ இன்றைக்கி நம்ம லிவிங் வேர்ல்டு, உயிருள்ள உலகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். First, Earth was formed some 4.6 billion years ago. ஸோ முதல்ல பார்த்தோன்னா எர்த்து எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தோன்னா 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோஸ் உண்டானது. உங்களுக்கு தெரியும் பிக் பேங் தியரி அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மூலமாக தான் எர்த் ஃபார்ம் ஆகுச்சு. எப்போ 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ. இட் இஸ் லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட். அப்போ எர்த் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட், அதாவது உயிரினங்கள் எல்லாமே ஸோ வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. வித் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டைன், பிளாட்யூ, கிளாசியஸ் அப்படின்னா பனியாறுகள். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் நமக்கு என்னாகும் அப்படின்னா ஸோ அங்கே உயிரினங்கள் வாழக்கூடியது. அப்போ எர்த்துங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஃபார்ம் ஆனது. ஸோ எர்த்துங்கிறது லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட். ஸோ இப்போ லைஃப் சப்போர்ட் ஆகணும்னா அங்கே என்னெல்லாம் தேவை? ஸோ மவுண்டன்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் கிளாசியஸ். ஸோ இதோட கோஆர்டினேஷன் மூலமாக தான் எர்த்துங்கிறது லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து வெரி இம்பார்ட்டண்ட், த லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் எ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு பயோஸ்பியர். அப்போ வாட் இஸ் கால்ட் பயோஸ்பியர்? தமிழில் உயிர்கோளம் அப்படிங்கிறாங்க. அதாவது லைஃப் ஆன் எர்த், அதாவது பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்துக்கிட்டோன்னா எக்ஸிஸ்ட் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு சிக்கலான அமைப்பு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீஸ் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படி இருக்கும்? சிம்பிளாக இருக்குது. அது எப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் கால்ட் பயோஸ்பியர். இப்போ பயோஸ்பியர்னா என்ன? ஸோ இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்தோன்னா ஒரு சிக்கலான ஸோ அமைப்புகளை பெற்றிருக்கும். தட் இஸ் கால்ட் பயோஸ்பியர். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர் எக்ஸிஸ்ட் மெனி மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோன்னா நிறைய மிஸ்ட்ரிஸ்னால் நிறைய புதிர்கள், பஸ்ஸஸ் சொல்கிறோம்னா மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ்னால் என்ன? நிறைய அதிசயங்கள் இந்த லிவிங் வேர்ல்டு. அதில் சம் ஆர் நாட் விசிபிள், அதில் நமக்கு சில இது கண்ணுக்கு தெரியாது. பட் த ஆக்டிவிட்டி ஆஃப் சம் கேப்சர்ஸ் அட்டென்ஷன் டு ஆல். சில இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சில ஆக்டிவிட்டியை நம்ம ஸோ பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு த சன்லைட். ஸோ ஆல்ரெடி 9th கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சன்லைட்டோட ரெஸ்பான்ஸ்னால தான் சன்ஃப்ளவர் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ மூவ் ஆகும். எங்கே சன்லைட் இருக்கோ அதை தொடர்ந்து பார்த்தோன்னா சன்ஃப்ளவர்ஸ் மூவ் ஆகக்கூடியது. ஃபர்ஸ்ட்
செகண்ட் பாருங்கள் ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட். ஸோ ஃபயர்ஃப்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின்மினி பூச்சி, ட்விங்க்லிங் அப்படின்னா மின்னுதலை தான் சொல்கிறோம். ஸோ எங்கே டார்க் ஃபாரஸ்ட்டில் பார்த்துக்கிட்டோன்னா அந்த ஃபயர்ஃப்ளை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபயர்ஃப்ளைல ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா பயோலூமினசன்ஸ் ஒரு லைட் வந்து ஃபார்ம் ஆகும். பயோலூமினஸ் லைட் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஒண்டர்ஸாக இருக்குது. தேர்ட் பாருங்கள் ரோலிங் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லோட்டஸ் லீஃப். அந்த லோட்டஸ் லீஃப் அதாவது தாமரையோட அந்த இலைகளில் பார்த்துக்கிட்டோன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ மூமெண்ட் இருக்கும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் கால் பாருங்கள் த க்ளோசர் ஆஃப் த லீஃப் ஆஃப் வீனஸ் ஃப்ளை ட்ராப். நோட் பண்ணிக்கோங்க, வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படிங்கிறது ஒரு இன்செக்டிவோரஸ் பிளான்ட், அதாவது டு ஈட் இன்செக்ட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, டயோனியா. நோட் பண்ணிக்கோங்க, DIONAEA டயோனியா. வீனஸ் ஃப்ளை ட்ராப் என்ன பண்ணும் அப்படின்னா டு கேப்சர் த இன்செக்ட். அதை டச் பண்ணோன்னே அதனுடைய லீஃபை டச் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா திஸ் வீனஸ் ஃப்ளை ட்ராப் டு கேப்சர் த இன்செக்ட்ஸ். So this is another wonders. Then fifth one is called squeezing young to escape from predator. அதாவது ஸ்குவைட் அப்படிங்கிறது என்னென்னா கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸ்குவைட். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரெடேட்டாரில் இருந்து பிற உயிரினங்கள்லேருந்து தப்பித்து கொள்வதற்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இட் வில் ரிலீஸ் சம் இங்க். சில இங்க் மாதிரி ரிலீஸ் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். ஸோ அது வந்து என்னென்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஒண்டர்ஸ். From this clear that wonder planet எர்த் ஹார்பர்ஸ் போத் லேண்ட் ஃபார்ம் அண்டு லைஃப் ஃபார்ம்ஸ். அப்போ ஒரு எர்த் அப்படிங்கிறது என்னென்னா எர்த்துங்கிறது ஒரு மிக அதிசயமான கோள்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இதில் உயிருள்ள பண்புகளும் இருக்குது, உயிரற்ற பண்புகள் ரெண்டையும் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா பிளான்ட் மட்டும் இருந்தால் நாட் ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர்ஸ். அப்போ சன்லைட் வேணும், ஸோ வாட்டர்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுனா எசென்ஷியல். CO2. ஸோ இதெல்லாமே நான் லிவிங். ஸோ அப்போ ஒரு லிவிங் ஃபார்மும் நான் லிவிங் ஃபார்மும் ஸோ இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டை தான் நம்ம எர்த். அதனால தான் எர்த் இஸ் த ஒண்டர் பிளானட். எர்த்துங்கிறது ஒரு மிக அதிசய கோளாக வந்து என்ன பண்ணுது ஸோ திகழ்கிறது. இப்போது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸில் டயக்ராம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே சன்லைட் இருக்கோ ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்து என்னன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ செகண்டு பாருங்கள், ஸோ பயோலுமினசன்ஸ் ஃபயர்ஃப்ளை வந்து என்னென்னா ட்விங்க்லிங் ஆகுது. அது பேக் சைடில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகுது ஸோ ட்விங்க்லிங் ஆஃப் ஃபயர்ஃப்ளை இன் டார்க் ஃபாரஸ்ட். ஸோ அது தேர்டு பாருங்கள், ஸோ இதுதான் என்னென்னா வீனஸ் ஃப்ளை ட்ராப் டயோனியா. இது என்ன ஆகும் ஓப்பனாக இருக்கும்போது என்னென்னா அந்த இன்செக்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதில் என்டர் ஆகும்போது என்ன ஆகுனா இது உடனே இமீடியட்டாக வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணி அந்த இன்செக்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணிடும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நைட்ரஜன். அந்த இன்செக்ட்ஸில் உள்ள நைட்ரஜன்ஸை வந்து எடுத்துக்கிறதுக்காண்டி. ஏன்னா இந்த பிளான்ஸில் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஸோ இந்த இன்செக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த பிளான்ட்டில் இருக்குது. வீனஸ் ஃப்ளை ட்ராப் இன்செக்டிவோரஸ் பிளான்ட். தென் ஃபோர்த் ஒன் இஸ் கால்டு லோட்டஸில் பாருங்கள். ஸோ அந்த லீஃபில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ராப்லெட்ஸோட மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன சிறு துளிகள் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடியது ஒரு ஒண்டர்ஸ். தென் இதை தான் நம்ம என்ன சொல்ல ஸ்குவைட் அப்படிங்கிற கணவாய் மீன் பாருங்கள். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு இங்கு மாதிரி ரிலீஸ் ஆகுது பாருங்கள், ஒரு க்ரீன் கலருமே இருக்கா. ஸோ அப்போ இங்கே ரிலீஸ் ஆனோன்னா அது எங்கே இருக்குதுன்னு வந்து தெரியாது, உடனே இமீடியட்டாக ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து ஸோ தப்பிச்சுக்கூடிய இது சம் ஒண்டர்ஸ் ஆஃப் எர்த். ஸோ அதேமாதிரி பாருங்கள் ஒண்டர்ஸ் பார்த்தோம். அதேமாதிரி பார்த்துக்கிறோன்னா சில மிஸ்ட்ரிஸ். என்ன மிஸ்ட்ரிஸ் புதிர்கள். ஸோ இன்னும் கூட பார்த்தோன்னா COVID-19 அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கொரோனா 19. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரிஸாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராக இருக்குது. இதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய புதிராக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ அது வந்து பார்த்தோன்னா 2 கேரக்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் போத் லிவிங் அண்டு நான் லிவிங் திங்ஸ். உயிருள்ள பண்புகளையும் பெற்றிருக்கும், உயிரற்ற பண்புகளையும் பெற்றிருக்கும். அதனால் வந்து அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஸோ ரேராக இருக்குது. இப்போ கண்டுக்கக்கூடிய வேக்சின் பார்த்தா ஒன்லி ப்ரிவென்ஷன், நாட் ஒன்லி க்யூர். ஸோ க்யூர் பண்ணக்கூடியது இல்லை, ஒன்லி ப்ரிவென்ஷன் தான். ஸோ அதனால தான் சம் ஆஃப் த சயின்டிஸ்ட்க்கு பார்த்தோன்னா வைரஸ் இன்னுமே வந்து பார்த்தோன்னா மிஸ்ட்ரீஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேவ் யூ தாட் ஆஃப் DNA மாலிகுல். ஸோ நீங்கள் DNA மாலிகுலை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? DNA அப்படிங்கிறது அப்ரிவேஷன் என்னென்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு செல் எடுத்துக்கிட்டோன்னா
ஸோ ஒரு செல் எடுத்துக்கிட்டோன்னா அந்த செல்லுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் பார்த்துக்கிட்டோன்னா என்ன இருக்குன்னா ஸோ நிறைய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். ஸோ இதை வந்து செல் டிவிஷன் அடைஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதாக மாறும் அப்படின்னா குரோமோசோமாக மாறும். ஸோ இந்த குரோமோசோம் வந்து எதாக மாறும் அப்படின்னா இந்த குரோமோசோம்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இப்படி ஸ்பைரலி காயிலி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்கும். டிஎன்ஏக்குள்ளே அடினைன், தைமின் அப்படிங்கிற நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ எங்கே இருக்கும்? ஒரு செல் எடுத்துக்கிட்டேன்னா அந்த செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ளே குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோமுள்ளே தான் டிஎன்ஏ இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சனும் இன்னொரு பர்சனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியதான் இந்த டிஎன்ஏ. இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா கேரக்டர்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதான் என்னது அப்படின்னா ஸோ இந்த டிஎன்ஏ. ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஎன்ஏ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் மறக்காதீங்க 4 மிக முக்கியமான ஜீன்ஸ் இருக்குது. அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th கிளாஸில் பார்த்துப்பீங்க. அடினைன், குவானைன், சைட்டோசின். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான. ஸோ பாருங்கள், இட் இஸ் have you thought of DNA molecule? It is essential for the regulation of life. அப்போடைய ஒரு பிளான்ஸ் எடுத்துக்கிட்டாலோ அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டாலோ அதனுடைய வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்துவது. ஸோ அந்த உயிரினங்களை கட்டுப்படுத்தக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னா ரெகுலேஷன். கட்டுப்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த டிஎன்ஏ தான். ஸோ அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப், இந்த டிஎன்ஏ வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ்னால் உருவானது. தஸ் நான் லிவிங் அண்ட் லிவிங் திங்ஸ் எக்ஸிட் டுகெதர் டு மேக் அவே பிளானட் வந்து யூனிக். அப்போது நம்மளுடைய பிளானட் எதுனா ஸோ இது பார்த்தோன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். டிஎன்ஏங்கிறது லிவிங் திங்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கனால ஸோ இதை வந்து என்னென்னா ஒரு மிக முக்கியமான சொல்கிறாங்க. எர்த்துங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பிளானட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சொன்னோம்ல அடினைன், தைமின், சைட்டோசின் எப்பவுமே குவானைனோட இணையும். ஸோ இது வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். இது லேடர் ஸ்ட்ரக்சர். லேடர்னா ஏனி மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துங்க. டிஎன்ஏங்கிறது ஒரு மிக முக்கியமானது. ஸோ அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு எ சர்வே மேட் பை மோரா எட் al 2011. மோரா எட் al 2011 பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டட் ஸ்பீசிஸ் ஆன் த எர்த் இஸ். ஸோ 2011 கேல்குலேஷன் படி ஓவரால் பார்த்தோன்னா எர்த்தில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா 8 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. த லிவிங் வேர்ல்டு இன்க்ளூஸ். அப்போ லிவிங் வேர்ல்ட்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்க்ளூஸ் மைக்ரோப்ஸ், plants, animals and human beings which possess unique and distinct characteristic features is called living world. ஸோ யூனிக்னா ஒரே மாதிரியான மற்றும் வேறுபட்ட பண்புகளை கொண்டு காணப்படக்கூடிய மைக்ரோப்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங் இஸ் கால்டு லிவிங் வேர்ல்டு. ஸோ கேட்கலாம் வாட் இஸ் லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது கேட்டோன்னா ஸோ அதுக்கான டெஃபினிஷனை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஸோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசமோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது. ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டேன்னா என்னென்ன பண்புகள்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ தெர் ஆர் செவரல் கேரக்டர்ஸ் ஃபார் growth, nutrition, movements, metabolism, respiration, irritability, excretion. So these are the attribution of living organisms. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ்னால் கேரக்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு we are going to discuss growth. ஸோ வளர்ச்சி. It is essential for all living organisms. All living organism. ஸோ நம்ம பார்க்கலாம் நான் லிவிங்க்கும் growth இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க. ஸோ growth is an intrinsic property of all living organism through which they can increase cells both in number and mass. Very very important. ஸோ நீட்டில் கூட அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் growth என்கிறது இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியா எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இன்ட்ரின்சிக்னால் என்னென்னா உள்ளார்ந்த பண்புகள்.
growth எங்கே நடக்கும்னா டேக் பிளேஸ் பை இன்சைட் த பாடி, தட் இஸ் கால்ட் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம். நோட் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. த்ரூ விச் தே கேன் இன்க்ரீஸ். இப்போ வாட் இஸ் growth அப்படின்னு டெஃபினிஷன் கேட்டால் பாருங்கள். ஸோ இன்க்ரீஸ் இன் செல் வந்து அதனுடைய அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், போத் இன் நம்பர் அண்டு மாஸ். ஸோ அதனுடைய நம்பர்ஸ்லையும் அதனுடைய மாஸ், ஸோ அதனுடைய எடையிலையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகக்கூடியதான் growth. அப்போ growthனா என்ன? இன்க்ரீஸ் இன் செல்ஸ் போத் நம்பர்ஸ் அண்டு மாஸ். ஸோ மாஸ்லையும் அதனுடைய வெயிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், பாக்டீரியா இதை மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைஸில் இன்க்ரீஸ் ஆகாது, அதனுடைய மாஸ் இன்க்ரீஸ் ஆகாது, நம்பர்ஸில் தான் ஸோ இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாருங்கள், யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லுலார்னா பாக்டீரியா பெஸ்ட் எக்ஸாம்பிள், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ். க்ரோ பை செல் டிவிஷன். ஸோ இதெல்லாமே எப்படி வந்து நம்ம வளர்ச்சி நடக்குது, growth எப்படி டேக் பிளேஸ் ஆகுதுன்னா செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒன்று, செல் பிரிதலின் மூலமாக தான் நடைபெறக்கூடியது. மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் மூலமாக நடக்கும். ஸோ இன் பிளான்ஸ் growth இஸ் இன்டெஃபினிட் அண்டு அனிமல்ஸ் growth இஸ் டெஃபினிட். ஸோ பிளான்ஸில் பார்த்துக்கிட்டோன்னா growth வந்து இன்டெஃபினிட். இன் லைஃப் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா growth வந்து பார்த்தோன்னா டேக் பிளேஸ் இன்டெஃபினிட். ஸோ வரம்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனிமல்ஸில், ஹியூமன் பீங்ஸில் growth வந்து பார்த்தோன்னா ஸோ டெஃபினிட். இட் அக்கர்ஸ் சம் பீரியட்ஸில் மட்டும்தான் அந்த growth இருக்கும். ஸோ இதுதான் வந்து growthல மிக முக்கியமானது. ஸோ இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டியை நோட் பண்ணிக்கோங்க. growthனா அதோடைய டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. பிளான்ஸில் அதனுடைய growth வந்து இன்டெஃபினிட்டாக இருக்கும். அனிமல்ஸில் பார்த்தோன்னா டெஃபினிட் growthதாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ பிளான்ஸில் பார்த்தோன்னா ஒரு சீடை ஜெர்மினேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ டே பை டே அதனுடைய growth வந்து ஸோ டேக் பிளேஸ் ஆகும். ஸோ அதை தான் இந்த பிக்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. அதுமாதிரி அனிமல்ஸில் வந்து ஸோ அனிமல்ஸ், ஹியூமன் பீங்கில் பார்த்தீங்கன்னா அதனுடைய growth வந்து ஸோ இப்படி இருக்குது, அந்த பிக்சரை மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், growth only take place living organism. So no. So growth is always take place by non-living objects. So that is called a extrinsic. Note that growth take place in living organism is called intrinsic property. Growth in non-living objects, உயிர் அற்றவைகளிலும் growth நடக்கும், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக், வெளி சார்ந்த பண்புகள் அப்படிங்கிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் பாருங்கள், மவுண்டைன்ஸ், boulders, sand mounds grow by simple aggregation of material on the surface. ஸோ இதை பார்த்தாங்க, மவுண்டைன்ஸ், பவுல்டர்ஸ்னால் இந்த பாறை கற்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அது சாண்ட் மவுண்ட்ஸ்னால் மணல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, சாண்ட் மவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா நான் லிவிங் மெட்டீரியல். இட் வில் க்ரோ பை சிம்பிள் அக்ரிகேஷன். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்டைன்ஸில் பார்த்தோன்னா ஸோ இப்போ பனிமலைகளை பார்த்தோன்னா அந்த பனிகள் பார்த்தோன்னா அப்படியே மேலே டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா இட் வில் க்ரோ இன்ட்டு மவுண்டைன்ஸாக வந்து மாறுது. அதேமாதிரி தான் பவுல்டர்ஸ். ஸோ பாறை கற்கள், அந்த சின்ன சின்ன கற்கள்லாம் பதிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாறைகளாக வந்து ஸோ வந்து உருவாகுது. ஸோ தென் ஷாண்ட் மவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஸோ நான் லிவிங் மெட்டீரியல் டு க்ரோ பை ஸோ சிம்பிள் அக்ரிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் அந்த சர்ஃபேஸில் வந்து இதாகுது. சர்ஃபேஸில் இருக்கனால தான் இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறோம். growth take place by surface. ஸோ அப்போ பாருங்கள், லிவிங் செல்ஸ், note that very important, living cells grow by the addition of new protoplasm within the cell. Therefore growth is living thing is intrinsic. ஏன் வந்து லிவிங் திங்ஸில் growth இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறோம் சொல்கிறோன்னா என்ன காரணம் அப்படின்னா, லிவிங் செல்ஸ் வந்து grow by the addition of new protoplasm. லிவிங் செல்ஸில் வந்து வந்தால் புதிய வகையான புரோட்டோபிளாசம் உண்டாகிட்டே இருக்கும். செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசம் வந்து உருவாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா growth ஆஃப் லிவிங் திங்ஸை இன்டென்சிங்கிறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா. ஸோ growth occurs by செல் டிவிஷன். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் growth வந்து எது மூலமாக நடக்குது, செல் டிவிஷன் மூலமாக இருக்குது. such a cell division lead to the growth of their population. ஸோ அதனுடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா செல் டிவிஷன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட். ஹென்ஸ் growth and reproduction is are mutually inclusive. ஸோ
ஸோ இதனால் வந்து growth வளர்ச்சியும் ரீப்ரொடக்ஷன் இனப்பெருக்கங்கிறது ஸோ ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படிங்கிறத ஸோ இந்த growthல சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் growthனா என்ன, இன்ட்ரின்சிக் growthனா என்னன்னு சொல்கிறோம். ஒய் த growth ஆஃப் லிவிங் திங் இஸ் இன்ட்ரின்சிக்ங்கிறோம், ஏன்னா அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறத ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் லிவிங் கேரக்டர்ஸோட செகண்ட் பார்க்கணும், செல்லுலார் ஸ்ட்ரக்சர், செல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்தோன்னா ஸோ செல் இருக்கும், ஆனால் ஒன்றுக்கு மட்டும் செல் இருக்காது. எது கண்டுபிடிச்சின்னு சொல்லுங்கள். ஸோ யாராவது வந்து பார்த்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டுபிடிச்சிடுங்க. ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். ஆனால் ஒரு லிவிங் ஆர்கனிசம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்துக்கிட்டோன்னா ஸோ செல் இருக்காது, அது வந்து ஏ செல்லுலார். ஸோ அது என்னன்னு ஸோ கண்டுபிடிச்சி ஸோ கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ் விச் மே பி ப்ரோகேரியாட் ஆர் யூகேரியாட். அது வந்து ப்ரோகேரியாட்டாகவும் இருக்கும், ஸோ யூகேரியாட்டாகவும் இருக்கும். ப்ரோகேரியாட்டாகவும் இருக்கும், யூகேரியாட்டாகவும் இருக்கும். ஸோ ப்ரோ கேரியான்னா நியூக்ளியஸ். ப்ரோ அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்க்கலாம், யூகேரியஸ் அப்படிங்கிற பார்க்கலாம். ப்ரோகேரியஸ்னால் என்ன? ஸோ ஏர்லியராக லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோகேரியட்னாலே யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் தான் இருக்கும். லேக் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியை அண்டு செல் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடிஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இது ஆப்சன்ஸாக இருக்கும், இதில் எதுவுமே இருக்காது. லேக் மெம்பரைன், அதை சுற்றி பார்த்தோன்னா மெம்பரைன் இருக்காது, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரோகேரியஸோட கேரக்டர்ஸ் யூனிசெல்லுலாராக இருக்கும், ஸோ லேக் மெம்பரைனாக இருக்கும், தென் ஸோ நியூக்ளியஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நம்ம ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ ப்ரோகேரியட் அப்படின்னு இருக்கும், ஸோ இங்கே வந்து யூகேரியட் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ப்ரோகேரியட்னால் என்ன இருக்கும்? ஸோ நியூக்ளியஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியை வந்து நாட் கிளியர். ஸோ நாட் கிளியராக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா டெஃபினிட் நியூக்ளியஸ் இருக்கும், தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும். யூகேரியஸில் பிளான்ஸில் வந்து டெஃபினிட் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் செல் மெம்பரைன் வந்து இதில் ஆப்செண்ட்டாக இருக்கும். செல் மெம்பரைன் வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல் மெம்பரைன் வந்து பார்த்தோன்னா கிளியர்டாக இருக்கும். இப்போ இது செல் மெம்பரைன் வந்து ஸோ ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதில் வந்து மிக முக்கியமானது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு செல் ஆர்கனல்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ் எதுவுமே மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் கிடையாது. ரைபோசோம்ஸ் இருக்கும், ப்ரோகேரியஸில் ரைபோசோம்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே செல் ஆர்கனல் இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்தோன்னா செல் மெம்பரைன்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஏற்கனவே ஸோ பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th பார்த்திங்கன்னா அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்க, டபுள் மெம்பரைன் இருக்கும், இவ்வளோ சுற்றி 2 மெம்பரைன் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாவில். அதுவுமே வந்து வந்தோன்னா அதுமாதிரி குளோரோபிளாஸ்ட்லேயும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டபுள் மெம்பரைன் இருக்கும். இதுதான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூகேரியஸுக்கு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்ஸ். ஆனால் ப்ரோகேரியஸில் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸோ கிடையாது. ஸோ அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ப்ரோகேரியட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே. இந்த ப்ரோகேரியட்டில் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியஸ் வந்து தெளிவாக இருக்கனால அதுக்கு பேர் என்ன பேருனா நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து ப்ரோகேரியஸுக்கு எக்ஸாம்பிள். யூகேரியஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டெஃபினிட் நியூக்ளியஸ், தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆர்கனையும் சுற்றி அது என்னென்னா சவ்வுகள் இருக்கும், ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும். யூகேரியஸ் மேபி யூனிசெல்லுலார், யூகேரியட்டில் ரெண்டும் இருக்கும், யூனிசெல்லுலாராக இருக்கும், மல்டி செல்லாராக இருக்கும். யூனிசெல்லாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அமீபா, மல்டி செல்லாருக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஊடோகோனியம்ங்கிறது இஸ் அ டைப் ஆஃப் கிரீன் ஆல்கே, ஒரு வகையான பச்சை பாசிகள் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து யூகேரியஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் வந்து ஒரு யூகேரியஸ் தான். ஸோ பிளான்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே யூகேரியஸ் தான் வந்து. ஸோ அப்போ இதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட், எதை மறக்கிறீங்களோ இல்லையோ இதை மறக்கிறீங்க. ஸோ ப்ரோகேரியஸ்ங்கிறது என்னென்னா நாட் அ டெஃபினைட் நியூக்ளியஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் நியூக்ளியஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் பார்க்கும்போது ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம்னா என்ன? ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். ஒரு லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை பண்பு அல்லது பொதுவான பண்புகள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் எ லிவிங் ஆர்கனிசம் டு பெர்பெக்சுவேட் இஸ் ஓன் ஸ்பீசிஸ்
அதாவது ஒரு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ தன்னை மாதிரியான ஒரு உயிரிகளை வந்து உருவாக்கக்கூடிய, நம்ம க்ளோன் அப்படின்னு சொல்கிறோம்னா, க்ளோன் அப்படின்னா தன்னை மாதிரியான ஒரு பேரண்ட் எப்படி இருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் அதுலேருந்து வரக்கூடிய ஆஃப்ரிங் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனும் அதே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் லிவிங் பெர்பெக்சுவேட்னா தன்னை ஒத்த உயிரிகளை வந்து உருவாக்கக்கூடியதான் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறோம். ஸோ அந்த ரீப்ரொடக்ஷனில் 2 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? தமிழில் பாலிலா இனப்பெருக்கம். தெர் இஸ் நோ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். தே ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்போர்ஸ் மூலமாக இனப்பெருக்கம். பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் progeny possessing features. So asexual reproduction refers to production of progeny. So progeny na young ones, புதிய உயிரினங்களை உருவாக்கக்கூடியது. possess features more or less similar to the parent. ஸோ பேரண்டே மாதிரியே இருக்கக்கூடிய ஒன்று தான், மோரா அதிகமாகவோ குறைவான பண்புகள் வந்து பெற்றோரை ஒட்டு காணப்படக்கூடியதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூஷன் ஆஃப் male and female gametes is called sexual reproduction. Fusion of ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மேல் கேமிட், ஸோ இது ஃபீமேல் கேமிட். ஸோ இந்த மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஸோ ஃபியூஸ் ஆகி வரக்கூடியதான் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு யங் ஒன்ஸ் கிடைக்கும். அது வந்து மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக, இல்லை மேலாக இருந்ததுன்னா ஸோ மேல். ஸோ இதுதான் வந்து என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்ஷுவல் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த ப்ராசஸே நடக்காது. தேர் இஸ் நோ ஃபியூஷன் ஆஃப் லிவிங் அண்டு நான் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இது எது மூலமாக நடைபெறும் அப்படின்னா, ஸ்போர்ஸ் மூலமாக வந்து என்னாகும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இது மூலமாக நடக்கும், ஸ்போர்ஸ் மூலமாக வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஏசெக்ஷுவல் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அபவுட் வேரியேஷன். அப்போ நடக்கும்போது என்னாங்கன்னா சில வந்து வேரியேஷன் வந்து இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். அது எது மூலமாக இருந்தால் ரீகாம்பினேஷன் மூலமாக கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ரீகாம்பினேஷன், மறு கூட்டிணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புதிய பண்புகள் உருவாகும். ஒரு மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஸ் ஆகும்போது அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ கேரக்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் ரீகாம்பினேஷன் அப்படிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் லிவிங் ஆர்கனிசம். ஸோ சம் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீட் எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் மாதிரி ஸோ இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் கொனீடியா. கொனீடியா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். எதில் இருக்கும் அப்படின்னா ஃபங்கை, அதாவது பூஞ்சைகளில் இருக்கும் இந்த கொனீடியா. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆஸ்பெர்ஜிலஸ் பென்சிலியம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா பட்டிங். பட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா மொட்டு விடுதல். ஸோ அது என்னென்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்டு ஈஸ்ட். ஈஸ்ட்டுங்கிறது இஸ் எ டைப் ஆஃப் ஃபங்கை, சக்கரோமைசிஸ் செர்விசியே. மூணாவது பார்த்தோன்னா பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இரண்டாக பிளவுதல். ஃபிஷன்னா பிளவுன்னு தான், பைனா டூ. ஸோ இரண்டாக பிளவு. ஒரு சிங்கிள் பாக்டீரியா கேன் பி டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஒரு பாக்டீரியா வந்து பார்த்தோன்னா ரெண்டாக வந்து பிரியும், அதான் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா. அடுத்து பாருங்கள் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா ஸ்மால் பீசஸ், சின்ன சின்ன துண்டாக வந்து உருவாகும். அது திஸ் ஃப்ராக்மெண்ட் ஆர் டெவலப் இன்டு நியூ ஆர்கனிசம். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. தென் புரோட்டோனிமா. புரோட்டோனிமாங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா மாசஸ். மாசஸ் அப்படிங்கிறது இஸ் எ டைப் ஆஃப் பிரையோபைட்ஸ். பிரையோஃபைட் பிளான்ட் தான் மாசஸ் அப்படிங்கும். தென் ரீஜெனரேஷன் ஆஃப் பிளானேரியா. ரீஜெனரேஷனாக திரும்ப உருவாதல், மீள் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பிளானேரியா. பிளானேரியாங்கிறது இஸ் நத்திங் பட் பிளாட்ஃபார்ம்ஸ். அனிமல்ஸில் பிளாட்ஃபார்ம்ஸ், தட்டை புழுக்கள் அப்படின்னு 9th படிச்சிருப்பீங்க, பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அதில் வந்து மிக முக்கியமானது, அதை பார்க்கலாம். எக்ஸப்ஷன் ஆர் த ஸ்டிரைல் ஒர்க்கர் ஆஃப் பீஸ் அண்ட் மியூல்ஸ். ஸோ இதில் மிக முக்கியமானது, எல்லா லிவிங் ஆர்கனிசமே ரீப்ரொடக்ஷன் இஸ் டேக் பிளேஸ். Some of the living organism does not take place reproduction. ஸோ அதான் எக்ஸப்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸப்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ். ஸோ ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ் அண்டு மியூல்ஸ். மியூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஆஸ்பெர்ஜிலஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இல்லை அதில் பார்த்துக்கிட்டோம்னா மேலே கொனீடியா மூலமாக ரீப்ரொடக்ஷன், கொனீடியா ஸ்போர்ஸ் இருக்கும். ஸோ இது மெச்சூர் ஆனோன்னா என்ன ஆகும்னா, தே ஃபால் ஆன் த கிரவுண்ட்,
தே டெவலப் இன்டு எ நியூ ஆர்கானிசம், ஒரு புதிய உயிரினங்கள். ஏன்னா ரீப்ரொடக்ஷனாலே இட் வில் டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம். அதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டிங், ஈஸ்ட்டு சக்கரோமைசிஸ் மூலமாக பார்த்துங்க. இதான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்வல்லன், ஒரு பல்ஜிங் மாதிரி இருக்கா. ஸோ பல்ஜிங் ஃபார்ம் ஆகக்கூடியதான் என்ன பட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுங்கிறோம். இது மெச்சூர் ஆனோன்னா தே ஆர் டிட்டாச்சு ஃப்ரம் த பேரண்ட், பேரண்ட்லேருந்து வெளியில் வந்து ஸோ தே டெவலப் இன்டு நியூ ஆர்கானிசம். ஸோ திஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் இஸ் கால்டு ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைராங்கிறது ஒரு ஆல்கே, ஒரு கிரீன் ஆல்கே. ஸோ இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பாடி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆனோன்னே ஈச் ஃப்ராக்மெண்ட் இஸ் டெவலப்டு இன்டு நியூ தலஸ். அதனால தான் இதை ஃப்ராக்மெண்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ ஏன்னா ஸ்பைரோகைரா வந்து என்ன டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அனதர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பிளானேரியா. ஸோ பிளானேரியாங்கிறது ரீஜெனரேஷன். பாருங்கள் இதான் வந்து பிளானேரியா. எக்ஸாம்பிள் வந்து எர்த்வார்ம் கூட சொல்லலாம். பாருங்கள் அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுனா ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸும் ஒரு நியூ ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் அப் பண்ணக்கூடியது. ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து இதில் இருக்குது. ஆனால் சம் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம் தே டு நாட் ரீப்ரொடியூஸ். ஸோ அதுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வந்து இல்லை. எக்ஸாம்பிள் மியூல் அண்டு ஒர்க்கர் பி, வேலைக்கார தேனின்னு சொல்கிறோம்ல. ஸோ மியூல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஸோ நீங்கள் வந்து பார்த்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மியூல் இது வந்து ஒரு கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு சிற்றினம். மியூல் அப்படிங்கிறது தமிழில் கோவேரி கழுதை அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ஸ்பீசிஸை கிராஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான் மியூல். இது வந்து ஒரு ஸ்டிரைல்னால் மலட்டுத்தன்மை உடைய ஒரு உயிரினம். ஸோ அதனால் சில லிவிங் ஆர்கானிசத்துலேயும் என்ன இல்லை, ஸோ ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறத ஸோ இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து மியூல்னால் என்ன அப்படிங்கிறத ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஸோ போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் என்னென்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸோ வயிறு பசிச்சா உடனே வந்து என்ன பண்ணுவோம், சாப்பாடு சாப்பிட்றோம்ல. வயிறு பசிக்கிறது என்னது, ஸ்டிமுலஸ் தூண்டுது. உடனே என்ன பண்ணுறோம், வீட்டிலேருந்து அம்மா சோறு வேணும் அப்படின்னு கேட்குறோம்ல, உடனே வந்து சாப்பாடை சாப்பிட்டோன்னா இருக்கும். சிம்லை அப்படின்னா தூண்டல், ரெஸ்பான்ஸ்னால் தூண்டல் அப்படிங்க. இல்லைன்னா சம் பர்சன் ஸோ டச் இன் யுவர் ஷோல்டர், பின்னாடி இருந்து ஒரு ஆள் டச் பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியேட் என்ன ஆகிறோம், ஸோ நம்ம திரும்புகிறோமா இல்லையா. அதேமாதிரி பார்த்தோன்னா ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை நீங்கள் டச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது இம்மிடியேட்டாக வந்து என்ன பண்ணுவோம், கையை அப்படியே வச்சுட்டே இருப்போமா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ இம்மிடியட்லி வி ஹவ் டு வித்ட்ரா த அவர் ஹேண்ட். ஸோ இதுதான் ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸோட மிக முக்கியமானது. இதுவும் ஒன் ஆஃப் த லிவிங் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். பாருங்கள், all living organisms are capable of sensing their environment and respond to various physical and chemical biological stimuli. ஸோ எல்லா உயிரினங்களும் பார்த்துக்கிட்டோன்னா சென்சிங் தேர் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலில் என்ன நடக்குதோ அதை வந்து உணரக்கூடிய பண்புகள் வந்து பார்த்தோன்னா எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது. அதில் என்னென்ன சென்சஸாக இருக்குது, ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கல் ஸ்டிமுலஸாக இருக்கலாம். பாருங்கள், அனிமல்ஸ் சென்ஸ் தயர் சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு கான்சியஸ்னஸ். நோட் பண்ணிக்கோங்க, கான்சியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அனிமல்ஸ் சென்ஸ் தயர் சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அனிமல்ஸ்னால் நம்ம கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரௌண்டிங்கில் என்ன நடக்கும் அதெல்லாம் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டோன்னா அதனுடைய அரோமா அப்படியே வாசனை நம்மளை அப்படியே தூக்குதா இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் மூலமாக அதை ஃபீல் பண்ணுறோமா இல்லையா. இல்லை ஒரு பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, அப்போ திடீர்னு அதனுடைய ஸ்மெல் மூலமாக நம்ம யூ கேன் ஃபீல் இட். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்சியஸ்னஸ். ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தனா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் கான்சியஸ்னஸ். அப்போது ஸ்டிமுலஸ் இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் இருக்காது, ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டிமுலஸும் வேணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஜுகேஷனில் பார்த்தோன்னா ஸோ டீச்சர்ஸ் இஸ் ஏ ஸ்டிமுலஸ். ஸோ நாங்கள் சொல்லி கொடுத்தோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஸ்டிமுலஸ் பண்ணலன்னா ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது கடந்த 2 வருடங்களாக. ஸோ ஸ்டிமுலஸ் இருக்கணும். ஒன்று ஸ்டிமுலஸ் இருந்தால் மட்டும் போதாது, ரெஸ்பான்ஸும் இருக்கணும். போத் நெசசரி ஃபார் லிவிங் ஆர்கனிசம். அப்போ அனிமல்ஸில் வந்து பார்த்தோன்னா கான்சியஸ்னால் என்ன, சென்ஸ் தயர் சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன் இஸ் கால்டு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பிளான்ஸ்லேயும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளான்ஸுக்கு அதுக்கு பேர் என்ன பண்ணால் இரிட்டபிலிட்டினா என்ன நம்ம சொல்லணும்னா
என்னடா இவர் ரொம்ப நேரமாக பாரம் நத்திட்டா இருக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அப்படி இல்லை. ஸோ இரிட்டபிளாக நினைக்க மாட்டேங்க. ஸோ இரிட்டபிலிட்டி அப்படின்னா எரிச்சலூட்டுதல், தமிழில் பார்த்தீங்கன்னா உறுத்துணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸுக்கும் சம் ஆஃப் த இரிட்டபிலிட்டி கேரக்டருக்கு என்னென்னு பார்ப்போம். பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலை, சில ஸ்டிமுலஸ்க்கு வந்து பிளான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம 9th நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஃபோட்டோட்ராபிசம், ஜியோட்ராபிசம், ஹீமோட்ராபிசம் அப்படின்னு நிறைய ட்ராபிசம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பெண்டிங் ஆஃப் பிளான்ட் டுவர்ட்ஸ் சன்லைட், அதாவது ஒளியை நோக்கி தாவரங்கள் வந்து வளையக்கூடியது ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு தெரியும். ஸோ த க்ளோசர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட் வென் யூ டச், எப்போ வந்து நம்ம டச் மீ நாட் பிளான்ட்டை தொடும்போது என்ன இம்மிடியட்டாக அது வந்து ஷ்ரிங்க் ஆகக்கூடியது. ஸோ என்ன ஆகுது, ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கணும்னா இம்மிடியட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இரிட்டபிலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க, இரிட்டபிலிட்டி. த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இன் பிளான்ஸ் is called irritability. The animal sense their surrounding by sense organ is called consciousness. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஹோமியோஸ்டாசிஸ், நம்ம அனிமல்ஸில் ஹியூமன் பாடிஸில் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஹோமியோஸ்டாசிஸ் பிளான்ஸில் தன்னிலை காத்தல், தன்னிலை பேணுதல் அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஸ்டாசிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே இது பேண்டமிக் டிசீஸ் COVID-19 பாருங்களேன், திஸ் வைரஸ் ஆர் என்டர் இன் டு அவர் பாடி, வாட் ஹேப்பன்? ஸோ டு ஆல்டர் த ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்மளுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஆல்டர் பண்ணிடும். அப்போ நம்மளுடைய பாடி வந்து எப்படி இருக்காது, ஸ்டேபிளாக இருக்காது. அது வந்து ஹோமியோஸ்டாசிஸ்க்கு ஆப்போசிட். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம் நம்ம பாடியில் என்ட்ராகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம பாடியில் உள்ள ஸோ ஆன்டிபாடிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து செயல்படும். இப்போ செயல்படும் போது பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும், சம் ஆஃப் த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது தான் ஹோமியோஸ்டாசிஸ், தன்னிலை காத்தல். நம்ம பாடியில் உள்ள ஸோ எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது, நம்ம பாடியில் உள்ள டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன்று தான் ஸோ ஹோமியோஸ்டாசிஸ். பாருங்கள், ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறது அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் விதின் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட், சூழ்நிலைக்கேற்ப வெளிப்புற சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப ஸோ தன்னுடைய பாடியை வந்து என்ன பண்ணோம், ஸ்டெடி ஸ்டேட் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியிலேருந்து ஒரு பிளான்ட்டை வந்து இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ அது என்ன ஆகாது, ஸோ க்ரோ ஆகாது. எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா க்ரோ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து ஊட்டிக்கு போகிறோம், ஊட்டியிலேருந்து இல்லைன்னா சிம்லாக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை டார்ஜிலிங்க்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு ட்ரிப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், நல்ல சில் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிறோன்னா நம்மளுடைய ஹோமியோஸ்டாசிஸ் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்தாப்பில் அந்த எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ மாறிக்கலாம். இல்லைன்னா ஆஸ்திரேலியாக்காரன் இல்லை நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயரை நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அங்கே நல்லா கூலிங் கிளைமேட்டில் இருந்துட்டு இங்கே ஃபுல்லாகவே டெம்பரேட் கண்டிஷனாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய பாடி வந்து என்ன ஆகும்னா செல்ஃப் ரெகுலேட் ஆகணும். ஸோ அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த லிவிங் ஆர்கனிசம்ஸ் டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன் டு சர்வை த என்வரான்மெண்ட். இந்த என்வரான்மெண்ட்டில் நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன், லிவிங் ஆர்கனிஸுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிவிங் ஆர்கன்ஸோட கேரக்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டபாலிசம் வந்து பார்க்க போகிறோம். மெட்டபாலிசம் அப்படின்னா தமிழில் வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன், வெரி இம்பார்ட்டன்ட், நோட் தட் the sum of all the chemical reaction taking place in a cell of living organism is called metabolism. ஸோ அப்போ மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிவிங் ஆர்கனிசத்தில் ஸோ உயிரினங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நடைபெறக்கூடிய வேதி வினைகள் எல்லாமே ஒவ்வொரு இதுலையும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நம்ம லிவிங் நம்மளுடைய பாடியில் பார்த்தோன்னா செவரல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக் பிளேஸ். ஒவ்வொரு ஆர்கன்ஸும் பார்த்தோன்னா ஒவ்வொரு வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதுதான் மெட்டபாலிசம்ங்கிறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை டைஜஷன் இருக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இன் அவர் பாடி. ஸோ இந்த மெட்டபாலிசத்தை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று அனபாலிசம், கேட்டபாலிசம். அனபாலிசம்னா என்ன, கேட்டபாலிசம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் மூலமாக இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபுட் இன்டேக், ஸோ நம்ம ஃபுட்டை சாப்பிட்றோம். அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு என்னென்னா ஒன்று கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், ப்ரோட்டீனாக இருக்கலாம், அல்லது ஃபேட்டாக இருக்கலாம். 3 டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து மேஜர் ஃபுட்டு. ஸோ அப்போ ப்ரோட்டீனாக இருந்தால் அது எதாவது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அமினோ ஆசிட்ஸாக மாறும்.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் எதானா குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணும். தென் ஃபேட் வந்து எதா பண்ணால் கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸாக வந்து மாறக்கூடியது. இது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து எதனா சிம்பிளஸ் சப்ஸ்டன்ஸாக மாறும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். தென் இந்த குளுக்கோஸ் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பாடியில் எனர்ஜியை சிந்தசிஸ் பண்ணோம். ஏன்னா குளுக்கோஸ் தான் எனர்ஜி, மெயின் இம்பார்ட்டன்ட் எனர்ஜி. தென் பார்த்தோன்னா இந்த கிளிசரால் ஃபேட்டி ஆசிட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ லிப்பிட்ஸை வந்து இது பண்ணும். ஸோ இந்த எல்லாமே என்ன நடக்குது, சிந்தசிஸ் நடக்குது. அப்போ அனபாலிசம் அப்படிங்கிறது என்னென்னா சிந்தசிஸ், உற்பத்தி ஆகுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண மூலமாக எதை வந்து சிந்தசிஸ் வந்து டு ப்ரொடியூஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த சிந்தசிஸ் ஆஃப் மெட்டீரியல், சிந்தசிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் தான் என்ன பேருனா ஸோ அனபாலிசம். அனபாலிசம். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் மெட்டீரியல் தான் அனபாலிசம். இப்போ என்ன ஆகுது, ஸோ இந்த எல்லோ கலரில் கொடுக்கறது எல்லாமே சிந்தசிஸ் அப்படிங்கும். இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இப்போ என்ன இருக்குது, நமக்கு சிந்தசிஸ் இருக்குது, ஓகேவா. நம்ம ஃபுட்டு இருக்குது, ஃபுல்லாகவே ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணியாச்சு, உற்பத்தி பண்ணியாச்சு. அப்படியே வச்சுருக்க முடியுமா? ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு அப்படியே நம்ம உடலில் இருக்க முடியுமா? இல்லை. ஸோ தே ஆர் பிரேக்கன் டவுன். அது வந்து என்னென்னா புரோக்கன் ஆகும், உடஞ்சி அதில் உள்ள எனர்ஜி எல்லாமே ரிலீஸ் ஆகி நம்ம செல்லுக்கு போகும். இப்போ இந்த ப்ரோட்டீன்கிறது என்ன ஆகும் அப்படின்னா புரோக்கன் ஆகி அது எதாக மாறும்னா மறுபடியும் அமினோ ஆசிட்ஸாக மாறக்கூடியது. இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து அமினோ ஆசிட் எனர்ஜியாக மாறி எல்லா செல்ஸுக்கும் வந்து ஸோ போகக்கூடியது. ஸோ தட் இஸ் கால் அனபாலிசம். அனபாலிசம் அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், broken down. நோட் பண்ணிக்கோங்க. அனபாலிசம்னா broken down, கேட்டபாலிசம்னா சிந்தசிஸ், அனபாலிசம்னா broken down. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் நம்ம வாட் இஸ் கால் மெட்டபாலிசம். த சம் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் ஏ செல் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இஸ் கால்டு மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசமில் கேட்டபாலிசம், அனபாலிசம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். அனபாலிசம்னா என்ன, கேட்டபாலிசம்னா என்னன்னு பாருங்கள். அனபாலிசம் அப்படிங்கிறது பில்டிங் அப் ப்ராசஸ். பில்டிங் அப்னா சிந்தசிஸ், அதுதான் பில்டிங் அப் அப்படிங்க. கேட்டபாலிசம்ங்கிறது பிரேக் டவுன் ப்ராசஸ். ஸோ உடையக்கூடிய நிகழ்வு, அதுலேருந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். கேட்டபாலிசம் எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள்